இங்க இந்த லேடியோ மெமரி பிளஸ்ன்ற ஒரு மொபைல் ரீசார்ஜ் கடையில வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த கடைக்கு எப்பவுமே ஹிந்திக்காரங்க தான் அதிகமா வராங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, இவங்களுக்கு ஹிந்தி பேச நல்லா தெரியும். ஆள பார்த்தாலே அவங்க பேர் என்ன, அவங்க நம்பர் என்னன்னு சொல்லி மெமரியில அழகா ஞாபகம் வச்சுட்டு சொல்லிருவாங்க. இந்த விஷயம் நியூஸ்லலாம் வந்து எல்லா ஊருக்கும் பிரபலமாயிருது. இவங்கள பார்க்கறதுக்காக அவங்க அப்பாவும், அம்மாவும் வராங்க. இவளோட ஹஸ்பண்ட் இறந்து போயிடுறாங்க. இவங்க பொண்ணோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்க புருஷனும் சரியான ஸ்மோக்கரா இருந்திருப்பாரு. கேன்சர் வந்து இறந்து போயிருப்பாரு. அப்பாவும், அம்மாவும் பார்க்க வரும்போது அவங்க தடுத்திருப்பாங்க முதல்லயே இந்த பையன கல்யாணம் பண்ணாதன்னு சொல்லி. இவங்க மீறி வந்ததுனால தான் இன்னைக்கு அப்பா, அம்மாவ பார்க்காம அங்கருந்து கிளம்பி போயிடுறாங்க. பக்கத்து வீட்ல ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு இருக்கா. அவகிட்ட சொல்லிட்டே இருக்காங்க, "நீ ஒரு டிகிரி முடி. அப்பதான் லைஃப்ல நல்ல நிலைமைக்கு வர முடியும்னு" சொல்லி. இதனாலயே அந்த பக்கத்து வீட்டோட புருஷன் வந்து வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட ஃபோன் பண்ணி இவங்களுக்காக பேசி அவங்க டிகிரிலயும் சேர்த்து விடுறாங்க. ஒரு நாள் இவங்க பஸ்ஸுல போயிட்டு இருக்கும்போது ஒரு பைக்காரன ஒருத்தன் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு போயிடுறான். அங்க இருக்க யாருமே வாய் திறக்காதம்போது இவங்க மட்டும் நான் அந்த கார்ல இருக்க நம்பர பார்த்தேன்னு தெளிவா சொன்னவொன்னே, போலீஸும் ஃபோன் பண்ணி, "நீங்க சொன்னதுனால தான் அந்த கார்காரன புடிச்சோம். உங்களுக்கு ரொம்ப பாராட்டுன்னு" சொன்னோனே, ஊர்ல இருக்க எல்லாம் இவங்கள பாராட்ட ஆரம்பிச்சுடுறாங்க. இவ்வளோ திறமைய வச்சுட்டு இந்த லேடி வந்து உள்ளூருக்குள்ளேயே குப்பை கொட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்லி, பக்கத்து வீட்ல இருக்க ஃப்ரெண்டும் அவங்க பொண்ணும் சேர்ந்து இவங்க சர்டிஃபிகேட்லாம் எடுத்து, ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணி விட்டுர்றாங்க ஐடி கம்பெனில. அங்கருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு. நீங்க இன்டர்வியூ வந்து அட்டெண்ட் பண்ணணும்னோனே, இத பார்த்தோனே டென்ஷன் ஆகி அவங்க ஃப்ரெண்டையும், அவங்க பொண்ணையும் இவங்க திட்டிட்டு இருக்காங்க. என்னதான் அவங்க வேணான்னு சொன்னாலும், அவங்களோட பொண்ண வந்து எப்படியாவது ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு வரணும்னு இவங்களுக்கு ஒரு ஆசை இருந்திருக்கும். இதனால இந்த இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணலான்னு அவங்க பொண்ணையும், அவங்க மாமியாரையும் கூப்பிட்டு அந்த இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ற இடத்துக்கு போறாங்க. அங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது, அங்க இருக்க எல்லாருமே இவங்கள கண்டுபிடிச்சிடுறாங்க. "நீங்க தானே அந்த மெமரி பிளஸ் கடையில வேலை பார்த்தவங்க. எல்லா விஷயத்தையும் கரெக்ட்டா சொன்னீங்க. ஒரு ஆக்சிடென்ட்ட வேற கண்டுபிடிச்சீங்களேன்னு" இவங்களுக்கு வேலைய போட்டு குடுத்த உடனே இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. இவங்களும் வந்து அவங்க பொண்ணுகிட்டயும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க.